வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், ஆரண்ய காண்டம், மாரீசன் வதைப்படலத்தின் தொடர்ச்சி. தங்கையின் வார்த்தையை கேட்ட ராவணன், அமுதம் போன்ற என் தங்கையின் மூக்கை அறுத்தவர் எளிய மனிதர்களாம். அப்படி அறுத்த பின்பும் உயிர் பிழைத்திருப்பார்களாம். இப்படியான பின்பும் ராவணன் பேசாமல் உயிரை வைத்துக் கொண்டிருந்தானாம். உலகையும் வென்று நான் பெற்ற பயன் இதுதானா? இதனால் புகழழிய பெற்றேன். உலகம் முழுவதிலும் உள்ள சிறந்த வீரர்களுடைய தலைகள் யாவும் மறுபட்டாலும் இப்படி இழந்த மானம் மறுபடி வந்து கிடைக்கும் என்று சொல்ல முடியுமோ? என்றும் அழியாத அவமானத்தை எனக்கு உண்டாக்கிய மனிதர்களும் இருக்கின்றார்களாம். அவர்களுடைய அருமையான உயிரும் இன்னும் அழியாதிருக்கிறதாம். என் கையில் வாளாயுதமும் இருக்கின்றது. சிவன் கொடுத்த நீண்ட ஆயுள் நாட்களும் இருக்கின்றன. தோள்களும் இருக்கின்றன. நானும் இருக்கின்றேனோ? மனமே, உடம்பில் தைக்கும்படி பழி நேர்ந்து விட்டதே என்று நீ வெட்கப்பட்டு தவித்து கலங்குவது ஏன்? இனிமேல் நீ வருந்தாதே. அப்பழியை சுமப்பதற்கு எனது 10 தலைகள் இருக்கின்றன. அதுவும் இல்லாமல் அவற்றிலும் பலவான தோள்களும் இருக்கின்றன. அதனால் வருத்தம் தரும் அந்த பழியை நீ சுமக்க வேண்டியதில்லை என்றெல்லாம் கூறி தன்னைத்தானே வெறுத்து கொண்டான். பின்பு அவளை பார்த்து, உனக்கு பாதுகாப்பாக இருந்த கரண், தூஷணன், திரிசரன் முதலியோர் துணையில்லாத அம்மனிதர்களை கொல்லவில்லையா என்று கேட்டான். அதற்கு சூர்ப்பனகை, அந்த மனிதர்களால் அவர்கள் எல்லோருமே அழிந்து விட்டார்கள். மாபெரும் சேனைகளும் அழிந்து விட்டன என்றால் அழுது கொண்டே. அதை கேட்ட ராவணன் கோபமும் சோகமும் ஒருங்கே அடைந்தான். அத்துடன், நீ அந்த மனிதர்களுக்கு என்ன தீங்கு செய்தாய் என்று அவளை கேட்டான். அண்ணா, என்னிடத்திலே எந்த குற்றமும் இல்லை. அவர்களுக்கு நான் ஒரு தீங்கும் செய்யவில்லை. நான் உனக்கு நன்மை செய்யவே நினைத்தேன். அவர்களுடன் ஒரு அழகியும் வந்திருக்கிறாள். அவளை உனக்காக கொண்டு வர எண்ணி அந்த முயற்சியில் ஈடுபட்டேன். அதனால் வந்ததே இந்த பழிப்பாவம் என்றாள். அப்படியா? அவள் யார் என்று கேட்டான் ராவணன். இலங்காபதியே, அவள் மிக அழகுடையவள். உலகிலும் அவளை போன்ற அழகுடையவள் வேறு ஒருத்தி இருக்க முடியாது. அவளுடைய திருவடிகளோ தீண்டும் பாக்கியம் படைத்தது. அவள் பெயர் சீதை என்பது. தேவ பெண்கள் மானிட பெண்களை விட அழகு பெற்றவர்கள். அவர்களை காட்டிலும் அழகுடையவள் அவர்களின் தலைவியான திருமகள். அவளே இவளுக்கு தாதியாவதற்கு தகுதியுடையவள். இல்லையென்றால் அந்த சீதையை பற்றி இன்னும் சொல்ல வேண்டுமா என்ன? அமுதம் போன்ற வார்த்தைகளை பேசுபவள், மேக கூந்தலை கால் தொட தவழ விட்டிருப்பவள், செம்பஞ்சு கால்களும் பவழ விரல்களும் தாமரை முகமும் கரிய கடல் போல் பரந்த மையுண்ட கண்களும் கொண்டவள். சித்திரத்தில் தீட்ட முடியாத அத்தனை பேரழகுடையவள் சீதை. அவளுடைய தோல் அழகியை எடுத்து சொல்வேனா, இல்லை ஒளிமுகத்தின் கண்களின் அழகை எடுத்து சொல்வேனோ, மற்றும் சொல்லக்கூடிய அவயங்களை எடுத்து சொல்வேனோ? அவளுடைய அழகை வர்ணித்து சொல்ல தொடங்கும் போதெல்லாம் மறுபடி என் மனம் திகைக்கின்றதே. அவளுடைய அழகை முற்றும் தனித்தனியாக எனக்கு எடுத்து சொல்லக்கூடிய திறமை இல்லை. நீ நாளைக்கு நேரிலே அவளை போய் பார்ப்பாய் அல்லவா? அதனால் உனக்கு நான் அவளை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? அவள் அவயங்களுக்கு ஒப்புவயமாக சொல்லும் பொருள் எல்லாம் வெறும் ஒப்புவமையே ஆகுமன்றி அவற்றுக்கு நிகராகாது. அவளுக்கு நிகரானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தேவேந்திரன் இந்திராணியை மனைவியாக பெற்றான். அதுபோல் சிவபெருமான் பார்வதியையும் திருமால் திருமகளையும் பிரம்மதேவன் சரஸ்வதியையும் மனைவியாக பெற்றார்கள். அவர்களைப் போல் நீ சீதையை மனைவியாக பெற வேண்டும். அப்பொழுது அந்த அழகுடைய பெண்களை மனைவியாக பெற்றவர்களை காட்டிலும் நீயே உயர்ந்தவனாவாய். ஏனென்றால் சீதையை விட அந்த பெண்கள் அழகற்றவர்களே. அண்ணா, சிவன் ஓமையை அங்கத்தில் வைத்துக் கொண்டான். விஷ்ணு லட்சுமியை மார்பில் வைத்துக் கொண்டான். பிரம்மன் கலைமகளை நாவில் வைத்துக் கொண்டான். சீதையை நீ எங்கே வைத்துக் கொண்டு வாழப்போகிறாய்? நீ சீதையை மணந்து கொண்டால் உனது மற்ற மனைவியர்களுக்கு கொடுக்கும் செல்வம் எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்து விடுவாய். நான் இப்படி சொல்வதால் உனது மனைவியர்கள் எல்லோருமே பொல்லாதவளாயிடுவேன். திருப்பார் கடலை கடைகையில் திருமகள் பிறந்தாள். அவளை வெல்லவே பூமி தேவி சீதையை பெற்றாள். இன்றே உனது வலிமையால் நீ சீதையையும் ராமனையும் உலகர் காணும்படி போர் செய்து கைவசப்படுத்து. பின்பு சீதையை மனைவியாக பெற்ற பின்பே இப்போது நீ பெரும் இன்பமெல்லாம் இன்பமில்லை என்று உணர்வாய். உன் தவத்துக்கும் வரத்துக்கும் ஏற்ற பயன் ஏற்படும். அத்தகைய பெண்ணரசியை உனக்காக கொண்டு வரும் பொருட்டு அங்கே சென்று அவளை எடுத்தேன். அப்போது ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன் நடுவிலே வந்து தனது வாளால் எனது மூக்கை அறுத்து விட்டான். மூக்கறுபட்ட போதே எனது வாழ்க்கை முடிந்து போய்விட்டது.
ஆயினும் இதை உன்னிடம் சொன்ன பின்பு என் உயிரை விட்டுவிடலாம் என்று துணிவு கொண்டு இங்கு வந்தேன் என்று சொன்னாள் சூர்ப்பனகை. சீதையை பற்றிய வர்ணனையை கேட்டதும் ராவணன் சீதையின் மேல் ஆசை ஏற்பட ஏற்பட அவன் தன் கரண் ராமரால் இறந்து போனதை மறந்தான். தங்கையின் மூக்கை அறுத்த லக்ஷ்மணனுடைய வலிமையை மறந்தான். அதனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை மறந்தான். முன்பு தான் பெற்றுள்ள சிறந்த வரவளத்தை மறந்தான். ஏன், அவன் தன்னையும் மறந்தான். ராவணன் சீதையை தவிர வேறு எதையுமே சிந்தை செய்யவில்லை. அவனுக்கு அவளை மறக்கத் தகுந்த வேறு வழி எதுவும் தெரியவும் இல்லை. படித்தவர்களுக்கும் தத்துவ ஞானம் என்ற ஒன்று இல்லை என்றால் அவர்களும் காமத்தை வெல்ல முடியுமோ? மயிலின் சாயலை கொண்ட சீதையை கவர்ந்து வருவதற்கு முன்னரே ராவணன் அவளை தன் மனச்சிறையில் பூரணமாக அடைத்து வைத்தான். அதனால் அப்பொழுது அவன் மனம் வெயிலில் வைத்த வெண்ணெய் போல படிப்படியாக காம வெப்பத்தால் உருகியது. அந்த மண்மகள் பெற்ற பொற்பாவை சீதையை அடைந்தால்தான் என் விரக தாபம் தீரும். இல்லையேல் நான் உயிர் ஒழிந்துத்தான் போவேன். எனவே இதற்கு தக்க பரிகாரம் தேட வேண்டும். அதற்கு ஆலோசித்து கூற வல்லவர்கள் நமது அமைச்சர்களே. அவர்களை விரைந்து சென்று இப்பொழுதே அழைத்து வாருங்கள் என்று ஏவலாளர்களுக்கு ஆங்காபித்தான். ராவணனால் கட்டளையிடப்பட்ட ஏவலாளர்கள் மிக விரைவில் பல இடங்களிலும் ஓடிச் சென்று அமைச்சர்களை அழைத்தார்கள். அழைத்தவுடனே அவர்கள் தேர்களிலும் குதிரைகளிலும் சிவிகைகளிலும் யானைகளிலும் அமர்ந்து முனிவர்களும் தேவர்களும் மனம் குலையும்படி ராவணனிடம் வந்து சேர்ந்தார்கள். ராவணன் அமைச்சர்களுடன் ஆலோசித்த பின்பு ஒரு முடிவுடன் விமானத்தில் ஏறி தவம் செய்து கொண்டிருந்த மாரீசனிடம் சென்றான். முன்பு சுபாகு, மாரீசர்கள் மற்றும் பல அரக்கருடன் வந்து விஸ்வாமித்திரரின் யாகத்தை அழிக்கத் தொடங்கிய பொழுது ராமபிரான் பல அம்புகளார் அரக்கரை கொன்று ஓர் அஸ்திரத்தால் சுபாகுவை வதைத்து மற்றொரு அஸ்திரத்தால் மாரீசனை கடலிலே தள்ளிவிட்டார். இப்படி தப்பி பிழைத்த மாரீசன் சில காலம் கடற்கரையில் தவம் செய்து கொண்டிருந்து பின்பு ராமர் தண்டகாரண்யம் புகுந்த போது பழைய பகையால் வேறு 2 அரக்கருடன் மான்வேடம் பூண்டு ராமரை தன் கொம்புகளால் முட்டி கொள்ள கருதி நெருங்கினான். நெருங்குகையில் ராமர் எய்த அம்புகளால் கூட வந்த அரக்கர் இறக்க இந்த மாரீசன் தான் மாத்திரம் தப்பியோடி இலங்கை வந்து சேர்ந்து தவவேடம் பூண்டிருந்தான். அப்படி தவசியாக மாறியிருந்த மாரீசன் ராவணனை கண்டதும் அவனை வரவேற்று நன்கு உபசரித்தான். பின்பு அவன் முகத்தை கூர்ந்து பார்த்துவிட்டு, மூவுலகத்தையும் ஒரு குடைக்கீழ் ஆளும் இலங்காபதியே, நீர் இப்பொழுது இந்த காட்டிலும் துன்பம் தருவதான என் இடத்துக்கு எளியவர்களைப் போல பரிவாரமின்றி தனியே வந்த நோக்கம் என்னவோ விளங்கச் சொல்வீர் என்று கேட்டான். உடனே ராவணன் பெருமூச்சு எறிந்துவிட்டு அவனை பார்த்து, மாமா, என்னால் பிரயாசப்பட்டு உயிரை தாங்கிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அதுவும் முடியாமல் தளர்கிறேன். எனது பொலிவும் பெருமையும் கீர்த்தியுடனே ஒழிந்து போய்விட்டன. அப்படி ஆவதற்கு காரணமாக நேர்ந்த செயலை நான் உமக்கு இப்பொழுது எவ்வாறு நன்கு கூறுவேன்? அச்செயல் தேவர்களுக்கும் நாம் இழிந்து போகும்படியான அவமானத்தை கொடுப்பதல்லவா? மனிதர்கள் வலிமை கொண்டார்கள். மேலும் அவர்கள் தமது வாளினால் உமது மருமகளான சூர்ப்பனகைக்கு மூக்கை இழந்து விடும்படியான நிலைமையை செய்தார்கள். ஆராய்ந்து சொன்னால் எனது வம்சத்துக்கும் உமது வம்சத்துக்கும் இதைவிட அதிகப்படியான ஒரு அழிவு இனி வேறு என்ன இருக்கிறது சொல்லுங்கள். ஒரு மனிதன் தங்கையின் மூக்கை அறுத்தான். மற்றொருவன் அவர்கள் எதிர்த்த எனது தம்பியர் கரண் முதலியோரையும் அவர்களது படைகளையும் கொன்று குவித்தான். இதுவரையிலும் வெற்றியே கொண்ட நமது மிக்க பெருமைக்கு பழிப்பன்றோ? வலிய வேலாயுதத்தை உடைய உமது மருமக்கள் இவ்வாறு அழிந்தார்கள். அப்படி அழியும்படி விட்டுவிட்டு அதற்கு நாம் எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முயற்சிக்காததால் அந்த மனிதர் இருவரும் சுகமாக இருக்கின்றார்கள். அதனால் ஏற்பட்ட கொதிப்பு தனியாமல் எனது மனம் அழிய பெற்றேன். மரண வேதனைப்படுகிறேன். ஆயினும் மனிதர்கள் எனக்கு ஈடில்லை என்ற காரணத்தால் அவர்களோடு நான் போர் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவர்களுடனே வாழுகின்ற பெண்ணை எடுத்துக்கொண்டு வருவதற்கு உம்மை துணையாக கொண்டு இந்த அவமானக்கரையை உம்மால் போக்கிக் கொள்ள இவ்விடம் வந்தேன் என்றான். இரும்பு நாராசத்தை நெருப்பில் இட்டு காய்ச்சி அதை காதினுள்ளே செலுத்தினார் போல் மிக வருத்தம் தரும்படி ராவணன் இவ்வார்த்தைகள் பலவற்றையும் கூறி மாரீசன் மனத்தை கிண்டி எழுப்ப, ராவணனின் சொல்லை கேட்க பிடிக்காமல் மாரீசன் தன் செவிகளை கைகளால் பொத்தி மனம் குலைந்து அவனிடத்தில் அச்சமின்றி சினத்தோடு அவனை பார்த்து, வேந்தே, நீர் உமது வாழ்வை முடித்து விட்டீர். அறிவு கெட்டீர். இது உம்மாலே உண்டானதில்லை, விதிப்பயனால் விளைந்தது என்றே எண்ணுகின்றேன். நான் சொல்லுவது உமக்கு இனிதாக தோன்றாவிட்டாலும் நன்மை தரும் சொற்களை உமக்கு நான் கூறுவேன் என்றவன்
மேலும் தொடர்ந்து எவ்வளவோ வருத்தப்பட்டு பல காலம் மருந்தவம் செய்து நீர் யாருமே பெற முடியாத பல வரங்களை பெற்றீர். அந்த பாக்கியத்தை பின்பு அலட்சியம் செய்து இழந்து விட்டால் மீண்டும் அதை அடைய முடியுமோ? மேலான தர்ம மார்க்கத்தினாலா அல்லது அதர்ம மார்க்கத்தினாலோ நீ செய்ததற்குரிய தவத்தை செய்து முடித்து மேலான பாக்கியத்தை அடைந்தீர். சொல்வீர், நீர் பெற்ற இந்த பாக்கியம் தரும் மார்க்கம் ஒன்றாலா அடைந்ததல்லவா? அச்செல்வத்தை அதர்ம வழியில் சென்று இழந்துவிடப் போகிறீரா என்ன? தம்மிடம் அன்பு கொண்டவரின் நாட்டை கவர்ந்து கொண்டவரும் நீதி நெறி அப்பாற்பட்டு குடிமக்களை துன்புறுத்தி வரி வசூலித்தவரும் வேறொருவருக்கு உரிமையாய் அவர் வீட்டில் வாழ்கிற மனையாளை தம்வசப்படுத்தி கொண்டவரும் அறக்கடவுளால் தவறாமல் தண்டிக்கப்படுவார்கள். துஷ்டர்களுள் தீமை அடையாமல் பிழைத்தவர் யார்? தேவேந்திரன் அகலிகையின் அழகால் தீமை அடைந்தான். அவ்விந்திரன் போன்றவர் மற்றும் எவ்வளவு பேர்கள் பிறர் மனைவியை விரும்பியதால் இழிவை அடைந்தார்கள். அப்படி இருக்க ஆலோசனை இல்லாதவர்கள் கூறும் வார்த்தையை நீர் கூறினீர். ஆதலால் அறிவு கெட்டீர். நீர் உமது எண்ணப்படி முயற்சி செய்தீரானாலும் உமக்கு பாவமும் பழியும் வறுமை அல்லாமல் உமது எண்ணம் கைகூடாது. ஒரு கால் உமது எண்ணம் கைகூடுவதென்றால் ராமபிரான் உம்மையும் உமது சந்ததியையும் முனிவரிட்ட சாபம் போல தமது அம்பால் பூண்டோடு நிச்சயமாக தொலைத்து விடுவார். இவ்வாறு நீதி சொன்னாலும் ஏனோ நீர் சிறிதும் அதனை மனதில் கருதுகின்றீரோ இல்லையோ, அந்தோ உமது சேனை தலைவன் கரண் என்ன ஆனான்? அவனுடைய படைத்தலைவர்கள் என்ன ஆனார்கள்? எல்லோரும் ஸ்ரீராமரின் நம்புக்கு பலியாகவில்லையா? அந்த ராமபிரான் அரக்கர் குலத்தை வேருடன் அழிக்க சபதம் செய்துள்ளார். கொடிய வீரனான விராதனையே ராமபிரான் கொன்றாரே. அப்படிப்பட்ட ஸ்ரீராமருடன் பகைத்து உயிர் மிஞ்சுபவர் யார்? எவரும் இல்லை. இதை எண்ணியே நைகின்றேன். அப்படி இருக்கையில் அவர் மனைவியை கவர துணை புரிவாய் என்று சொல்லி பின்னும் வருதுகின்றீரே. இறந்தவர்கள் இறந்தார்கள். இறப்பவர்கள் செய்வதற்கு உண்டான செயலை நீ செய்ய வேண்டாம். செய்தால் பிழைப்பதற்கு நல்வினை இருக்கின்றதோ இல்லை. உலகத்தில் ஒருவர் பின் ஒருவராய் அரசாண்டவர்கள் எவ்வளவு பேர் என்று சொல்வேன். கணக்கிட்டு சொல்ல முடியாதபடி எத்தனையோ பேர்கள் அரசாண்டிருக்கிறார்கள். அவர்களுள்ளும் தர்ம வழியில் செல்லாதவர் விருத்தி அடைய மாட்டார். அன்றியும் இவ்வுலகத்தில் எவத்தாம் அழிவடைந்து நிலைத்தவர் அனைவரும் இல்லை என்று ஆகிவிடுவதல்லவா? போகும் வழிக்கு நல்லதை செய்வோம். எனது தம்பி சுபாகுவுக்கும் எனது தாய் தாடகைக்கும் மரணத்தை தந்தவர்கள் அவர்கள். அவர்களிடத்தில் என் பராக்கிரமம் அழிந்து போய்விட்டது. என் மனம் இப்போது அதை நினைத்தாலும் நடுங்குகின்றது. ஆதலால் ராமருக்கு தீங்கிழைப்பதற்காக கவலைப்படுகின்றேன். எப்பொருளும் அழிந்து போகும் என்ற உண்மையை தீர்க்க தரிசனமாக அறிந்துள்ளோம். ஆதலால் இனி நீர் இழிவான செயலை செய்வதற்கு சிறிதும் எண்ணம் கொள்ளாமல் எனது வார்த்தையை அங்கீகரித்து சிறந்த செல்வத்திலே நிலைத்து என்றென்றும் நன்கு வாழ்வீராக என்று கூறி முடித்தான். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.